வந்து நேருவை எதிர்த்து நிற்கிறோம், இல்லை மகேஷ் பொய்யாமொழி எதிர்த்து நிற்கிறோம். ஏன் அவங்கள எதிர்த்து நிற்கல? இதெல்லாம் விஜயனுடைய தந்திரமா? நாங்கள் கேட்கணும்ல மனிதலாம். இப்போ அவர் ஓட்டு கேட்க வர்றாரு, நான் போடுறேன். ஆனால் இவர் 2 அமைச்சரை எதிர்த்து நிற்கணும்ல, ஏன் அங்கே நிற்கல? அதுதான் தவறு. விஜய் மேலே தவறாக நான் பதிவு பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த 2 அமைச்சரை எதிர்த்து நிற்கணும். எந்த இடத்துல நின்னாலும் அவனை எதிர்த்து நின்னுங்க. ஜெயலலிதா நின்னாங்களே, அவங்க நின்னாங்கல்ல, எங்கே நின்னாங்களே, அது மாதிரி நீ நின்று. சிங்கம் புலி எல்லாமே அவர் தான் எங்களுக்கு. இப்ப இனிக்கோல இனிமே இனிக்காது. எங்க தெருவுல கிடையாது. எங்க ஏரியா பூசார் தெருவு தான் நிக்கிறாரு தளபதி. ஒரு மாற்றம் கிடைக்கட்டுமே. சும்மா சும்மா அவன் அவங்க அப்பன் இப்பயே வாழ்ந்துட போயிடலாமா? அவனுங்களே சம்பாதிச்சா போதுமா? தொகுதியெல்லாம் டிஎம்கே டிவிகேக்கு தான் போட்டி. ஆனா இங்கே இந்த திருச்சி கிழக்குல மட்டும் பெரம்பூருக்கும் திருச்சி கிழக்குக்கும் தான் போட்டி. யார் மெஜாரிட்டியில அவரை ஜெயிக்க வைக்கிறவங்க தான் எங்க போட்டி. ஒண்ணு திருச்சி கிழக்கா இல்ல பெரம்பூரா, அது மட்டும் தான் எங்களுக்கு போட்டி. மீதி 232 தொகுதியில டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி. திமுக கட்சிக்காரங்க இருக்கிறது மட்டும் பெருசு இல்ல. போடணும், நீங்க டிவியை போடணும். நாங்க தான் பயப்படவே இல்ல. நீங்க போடணும், சரியா? திமுக ஒழிக, திமுக ஒழிக. சும்மா இருந்த திமுக ஒழிக. அங்க இருந்த குழந்தைய தண்ணி தெளிச்சு அதனால கூட்டு போய் இது பண்றாங்க. என்ன பண்றீங்க? கேட்க யாரும் நினைச்சிருக்கீங்க? நாங்க இருக்கோம். குழந்தை ஒண்ணு இருக்கு, அது தண்ணியை தெளிச்சு மயக்கிற மாதிரி கூட்டு போய் வீடியோ எடுக்கிறாங்க. அது எதுக்கு பண்ணணும்? ஏன் பண்ணணும்? குழந்தை தானே, அதுட்ட போய் நாங்க இத வர சொன்னமா? குழந்தைய தூக்கிட்டு வர சொன்னமா? அங்க ஒரு அம்மா வந்து சும்மா அவங்க பாட்டுதான் குழந்தைய வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து ஏன் விஜய பார்க்க முடியலையா, ஏமா குழந்தையால பார்க்க முடியல? அந்த அம்மா அழுவுது, குழந்தைய அழுவுது, வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. சும்மா ஒரு அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருக்கு, மூஞ்சில தண்ணி தெளிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு இதெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கா? இந்த வீடியோ மட்டும் போடட்டும், அப்புறம் இருக்கு நீங்க இந்த வீடியோ நீங்க விடணும். திமுக வேலையா தான் இருக்கும் இது கண்டிப்பா. பண்ண மாட்டேங்க, நாங்க போனை புடிச்சு டெலீட் பண்ணி கொடுத்துட்டு வரோம். உள்ளார பாதுகாப்பு நாங்க கேக்குறோம். உள்ளார அப்ப ஒரு போலீஸ்காரங்க ஒரு ஆளு கூட வராதவங்க இந்த இடத்துல அந்த அம்மா அழுவும் போது எதுக்கு வந்து எடுக்கிறாங்க? முன்னாடி நின்று அவ்வளவு கும்பல தள்ளுறோம், அங்க வர மாட்டாங்க. இங்க வந்து போலீஸ்காரங்க நின்னுட்டு இருக்காங்க. திமுக மீட்டிங் நடக்கும்போது எப்படி நடக்குது? அவர் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் தான் போன்ல எடுத்துட்டு இருக்காரு. சண்டை நடக்குதுங்க. திமுக மீட்டிங் நடந்தா எப்படி வீடியோ எடுக்கறாங்க அவங்க? நாங்க கேக்குறோம். அண்ணே ஒருத்தவங்க குழந்தைய வச்சு உட்கார்ந்துட்டாங்க மயக்கத்துல. வேணு கூட ஒருத்தர் வந்து டிஎம்கேல இருந்து எந்த கட்சின்னு கேட்காம டிஎம்கேல இருந்து தண்ணிய ஊத்தி சும்மா இருக்கவங்க ஊத்தி எதுக்கு எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு? குழந்தைய தூக்கிட்டு எந்திரிச்சு போகாங்க. இதெல்லாம் வெக்கமே இல்ல. என்ன வெக்கமா இல்ல? சுயசாதாரண நாங்க நிக்கிறோம். இது கண்டிப்பா அவங்களோட வேலை மட்டும் தான். நாங்க டிஎம்கே காரன் அப்படினு சொல்றோம். அதெல்லாம் நான் கேரளால இருந்து வந்திருக்கேன். இங்க நல்ல பாதுகாப்பா தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. தீய சக்தி திமுக சக்தி ஒழிக. கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லா சப்போர்ட்டுமே இருக்கு, எங்க டீமே இருக்கு கேரளால. யாருக்குமே எதுவுமே ஆகல. எதுக்கு ஆம்புலன்ஸ் அவுட்டானுங்கன்னு தெரியல இன்ன வரையிலும். ஆனா தயவு செய்து வதந்தி படுத்தாதீங்க. உண்மையாமே சொல்றேன், எங்க அண்ணன் எல்லா அண்ணனுங்களும் எங்களுக்கு பாதுகாப்பா தான் இருந்தாங்க. பசங்க ரொம்ப பாதுகாப்பாவே எங்களை வச்சிருந்தாங்க. எல்லாருமே பாதுகாப்பா தானே இருந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்ல. எல்லாருமே சந்தோஷமா தான். தேவையில்லாம திமுக கட்சிக்காரங்க இடையில வர்றாங்க, என்ன தேவையில்லாம பண்றாங்க சொல்லிட்டோம். தேவையில்லாம அவங்க அந்த மாதிரி கட்சி நடத்துறாங்க. நாங்க யாருமே வரல, தேவையில்லாம அவங்க பண்றாங்க. அதே மாதிரி இந்த தேர்தல் டைம்ல தான் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்றாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியில பண்ணிருக்கலாமே. வதுவலுக்கு மூரன்னு சொல்லி போன எலெக்ஷன்லயே சொன்னாங்க, அது முந்தின எலெக்ஷன்லயே சொன்னாங்க. ஆனா இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மதுவலக்குன்றது அதிகமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒருத்தி கத்திட்டு இருக்காளே, அண்ணன் தோண்டிட்டே இருக்க அந்த ஜூலின்றவ, சரிங்களா? எவ்வளவு ஒரு டிஎம்கேல இருக்காங்க. ஆனா இவர் எப்ப பார்த்தாலும் இவருக்கு வீடியோ போறானே, அவ ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக பேசிட்டு இருக்கா அந்த ஜூலின்றவ, சரிங்களா? அவ டிஆர்பி ஏத்துறதுக்காக, அவ வந்து டிஆர்பி ஏத்தணுன்றதுக்காக அவ ட்ரெண்டிங்காக பேசிட்டு இருக்கா. ஆனா எலெக்ஷனுக்கு நாங்க டிவிக்கவே எல்லாம் ஒத்துழைச்சு எல்லாமே பண்ண போறோம். இந்த 9 தொகுதியிலையும் இந்த வாட்டி ஓட்டு எப்படி பிரியுதுன்னு மட்டும் மக்கள் நின்று ஜெயிச்சு காமிப்பாங்க. ஜூலி நீ அதோட காலு எங்க அண்ணன் பேசுறான் பார்த்தா விட்டு அதிமுக ஏடிஎம்கே பக்கா வெறியர் ஏடிஎம்கே. ஏன்னா நான் இதெல்லாம் 2 கட்சி பார்த்து எல்லாம் என்ன பண்ணி புளிச்சு போய் இப்ப நான் புதுசா ஒருத்தர் வருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா விஜய்க்கு இந்த இதுக்கு ஓட்டு போடுறேன். நான் 2 பேர் திருட்டு ஏகப்பட்ட சொத்தை குமிச்சுட்டான்.
அதை கொடுத்தாலும் இப்ப குடிக்கு கொடுத்தாலும் இந்த ஏழை மக்கள்லாம் நல்லா இருக்குங்க. கொடுக்க மாட்டாருண்ணா. புது சொத்தை அவரு விஜய் கணக்கு காட்டியிருக்காரு. அவர் கணக்கு காமிச்சாரா? இல்ல இவர்கிட்ட உள்ள கணக்கு காமிச்ச மாதிரி இவர் ஆட்சிக்கு வராரு. அதே மாதிரி கலைஞர் ஆட்சியில இருந்து அப்பா புள்ளன் குடும்பமே ஆட்சி ஆடுறாங்க. விஜய்க்கு வழி விட்டு ஜெயிக்க சொல்லுங்க, பயந்து நடுங்க வேண்டாம். 30 வருஷமா அவதூறு பரப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. சினிமாலையும் சரி இங்கேயும் சரி அவதூறு பரப்பிட்டே தான். அதுதான் எதுவுமே முக்கியம் இல்ல. அவர் எங்க அண்ணனா, அவர் நாங்க ஜெயிக்க போனா, அதனால அவர் வந்து கண்டிப்பா சிஎம் சீட்ல அமருவாருன்னு. அவரோட சொத்து எல்லாத்தையுமே அங்க அவரோட நடிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்காரு. அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு இந்த இதுல? அவர் ஒரு வருஷம் ஒரு தடவை நடிச்சா அவர் எவ்வளவு எத்தனை கோடி சம்பாதிப்பாரு? அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இங்க வராரு? எங்களுக்காக வேண்டி. மக்கள் இவ்வளவு ஏமாந்து போய் நாங்க உட்காந்துருக்கோம். அதெல்லாம் அவர் வந்து ஏமாத்து வந்து எங்களை மீட்டு எடுப்பாருன்ற நம்பிக்கையில தான். அதெல்லாம் நாங்க எதிர்த்து வந்துருவோம். போறாம அவங்களுக்குலாம் வேற ஒண்ணும் இல்ல, பயம். 2 கொள்ளடிக்கிறவங்களுக்கு நடுவுல தளபதி வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பாரு. அதை விட என்னன்னாக்கா இலைக்கு அதுக்கப்புறம் ஒரு தலைமுறையெல்லாம் இதை விட நல்லா இருப்பாங்க. ஆனா நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறான், அது அவங்க கையில தான் இருக்கு. தளபதியை நம்பினா லைஃப்ல நல்லா முன்னேறலாம். அவ்வளவு காசு இருக்கு, நடிக்கணும் 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்கலாம், தேவையில்லை. மக்களுக்காக வேண்டி எல்லாத்தையும் வித்தாலும் பரவாயில்ல வராரு. குடும்பம் எதுவுமே வேண்டாம், தொழில் மக்களுக்காக வர ஒரு மனுஷன் நல்லா இருந்துச்சா மக்கள் நல்லா இருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்க தான் முடிவு பண்ணும். திருச்சியில் இன்றைக்கி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவர் வரவேற்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி 2026 அவர் தான். நான் விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து நான் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இல்லை, ஒரு சூழ்நிலைக்காக நான் இல்லை. ஆனால் அவர் தான் வரணும், அது என் ஆசை. அவர் நலத்திட்ட உதவி நிறையா பண்ணியிருக்காரு, ரத்த தானம் எல்லாமே நிறையா பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அவர் தான் சிஎம்மாக வரணும். பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி. அவர் அந்த பாட்டு பாடினது சூப்பராக இருந்துச்சு. பாட்டு அந்த எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி கிழக்கு வந்து வெற்றி உறுதி, டிக் பண்ணியாச்சு, எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இதை இப்போ நாங்கள் சொல்கிறது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. கிழக்கு தொகுதி டிக்கு. நிறைய பெர்மிஷன் தராமல் நிறைய இடையூறுலாம் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்க அவர் இன்றைக்கி நேத்தானே பிரச்சனை வருது. அவர் என்றைக்கு தான் பிரச்சனை வராமல் வந்துருக்கு சொல்லுங்கள்? அப்போலேருந்து பிரச்சனை, கத்தி மெரசல் விஜய் தளபதி படனாலே பிரச்சனை தான். இதெல்லாம் நான் நல்ல வேலைக்கு நாங்களாக இருந்தால் ஒதுங்கியிருப்போம். தளபதி போராடி 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 இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அந்த மனுஷனை போட்டு பாடாக படுத்துறீங்களே, ஏன் இப்படி படுத்துறீங்க? நான் கேட்குறேன், பொதுமக்களாக நான் கேட்குறேங்க, ஏங்க பாடாக படுத்துறீங்க? அவரை அழுவப்படுதுங்க எனக்கு. அந்த மனுஷனை பாடாக படுத்தாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்காரு தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டமான சொல்ல ஆறுதல் இல்லைண்ணே. தற்கொலை அது மாதிரிலாம் சொல்லுங்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு தான் 2024 உங்கள் பதில் ரெடியாக இருக்குது. 2024 பதில் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இப்போ ஒருத்தர் எம்எல்ஏ தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் வாங்குறாரு. வாங்கினேன், இன்னைக்கு வந்தார்ல, வர வேண்டியதானே? வெளியே வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வெளியே வந்துட்டார்ல, இனிமேல் தான் வெளியே வந்துட்டு தானே இருக்காரு. எங்கே வராமல் இருக்காரு? பர்மிஷன் கொடுத்தா கரெக்டாக வருவாருங்க. அவர் கரெக்டான பர்மிஷன் கொடுங்க, வருவார். அவர் வராமலாம் எங்கேயுமே கிடையாது. கரெக்டான பர்மிஷன் கொடுங்க, வராரு. இன்றைக்கி வந்து காவல்துறை நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.